எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 210வது வீடியோ. இந்த புக் ரிவ்யூவில் 60வது வீடியோ. இதுதான் கடைசி வீடியோ இந்த புக்கு ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும். அதாவது நம்ம 20வது அத்தியாயத்தில் கடைசி பாகம் பார்க்க போகிறோம். கடைசி பாகத்துலேயே நிறைய மர்ஃபி சொல்கிறது அதே தான் திருப்பி எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு வரார். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வராரு. அப்போ அதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்து முடிச்சிடலாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் கிரே ஹேர்ஸ் ஆர் அன் அசெட். அதாவது உங்களுக்கு தலை நரைச்சி போச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுவும் உங்களுக்கு நல்லது. சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேயே நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் கூட அப்போ சலுகைகள் மட்டும் வேணும், ஆனால் எப்போ பாரு நான் 80 வயசுலேயும் டை அடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அர்த்தம் இல்லாதது. நிறைய மூப்பு திரைங்கிறதெல்லாம் வயசாகும்போது நடக்கிற விஷயங்கள். உடம்பு அளவில் நமக்கு வயசாகும்போது நிறைய மாற்றங்கள் வரும். கண்ணெல்லாம் சுருங்குது, முகத்தில் சுளுக்கம் வருது, கழுத்தில் சுளுக்கம் வருது, கை இந்த நரம்பெல்லாம் வெளியே தெரியுது, கை தோலெல்லாம் சுருங்குது. ஏன்னா அதுக்கு அடியில் இருக்க ஃபேட்டெல்லாம் குறையுது. அதனால தான் தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே நிறைய அப்படியே குளுன்னு அந்த தோலெல்லாம் சுருங்கி இருக்கும். சிலவங்களுக்கு இங்கெல்லாம் லைனாக வரும். அந்த மாதிரி உடம்பில் பல மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த வயசாகிறதுனால மனசுக்கோ நம்ம ஆத்மாவுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யுவர் கிரே ஹேர் இஸ் அன் அசெட். அது அசெட்னா என்ன? ஒரு மூலதனம். அது கிரே ஹேர், அதாவது நரை முடிங்கிறது ஒரு மூலதனம். ஏஜ் இஸ் அன் அசெட். அதாவது சிலவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசாச்சு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சம், வெக்கம். 58 ஆனால் என்ன? ஒரு மனுஷனுக்கு ஆயுளுங்கிறது 100 வயசு கிடையாது, 120 வயசு. அப்போது இந்த 60 வயசுங்கிறது மிடில் ஏஜ். அந்த காலத்தில் தான் 60 வயசு கிழவின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது WHO பிரகாரமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே என்ன சொல்லுதுன்னா 60-70ங்கிறதெல்லாம் தான் மிடில் ஏஜு அப்படிங்கிறாங்க. அப்போது மிடில் ஏஜ்லேயும் நம்மளால் நிறைய சாதிக்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட அனுபவம், மற்றவங்களோட அனுபவத்தினிலேருந்து கிடைச்ச பாடங்கள் நமக்கு நிறைய ஞானத்தை தருது. அப்போது டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாரு, 60 வயசுலலாம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டு சொல்லி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறார். அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்துகள் இருக்குது. ஏன்னா நானும் அந்த ஏஜை கடந்து தான் வந்திருக்கேன். 60 வயசு சில கவர்மெண்ட்டு, சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 56, சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 58, சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 60, அது 62 ஆக்கணும், 65 ஆக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தேவையில்லை. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, 60 வயசு ஆயிடுச்சுன்னா முன்ன இருந்த மாதிரி 55 வயசில் இருந்த எனர்ஜி கூட 60 வயசில் இருக்காது. அப்போ என்றைக்கும் ஒரு போல் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சமையல் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ்லேயும் ஃபுல் டைம் வேலை செய்கிறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது சில சமயம் நடக்காமல் இருக்கலாம். ஓகேயா? அப்போது 60 வயசு ஆகும்போது அவங்கள ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ண விடணும். கரெக்டாக இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், ஓடணும், இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போகணும். ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் படுக்கணும்னு தோணுச்சுன்னா படுக்க முடியாது. அந்த மாதிரி சில உடல் உபாதைகள்லாம் தொடங்குகிற வயசு தான் அது. அப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுல தப்பில்லை. அது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், இப்போ இந்த வயசானவங்கள்லாம் கொஞ்சம் மாறினா தானே இளைய தலைமுறைக்கு சான்ஸ் கிடைக்கும். அவங்களும் மேலே வரணும் இல்லையா? அப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது தாராளம் போகிறோம், அது வரைக்கும் வேலை செஞ்சால் போகிறோம். ஆனால் 60 வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முடங்கி ஒரு இடத்துல மூலையில் ஒதுங்கக்கூடாது.
ஏன்னா இந்த வயசாகும்போது இந்த மறதி வருது, அம்னீஷியாங்கிறோம், இன்சோம்னியா, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. இந்த பார்க்கின்சன் டிசீஸு, அல்ஷிமஸ் டிசீஸு, அந்த மாதிரி வயசாகிறதுனால நிறைய டிசீசஸ் வருது. ஓகே, அந்த மாதிரியெல்லாம் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, புதுசாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போ பாரு இந்த டிவியை வச்சுக்கிட்டே, நான் ரிட்டையர் ஆகிட்டேன்ப்பா, இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், வீட்டில் நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன், காய்கறி வாங்க மாட்டேன், வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், சதா சர்வகாலமும் டிவி முன்னாடியே உட்காந்து பார்த்துக்கிட்டே தூங்க வேண்டியது. டிவியில் என்ன ஓடுதுன்னு கேட்டால் கூட தெரியறதில்ல, ஆனால் டிவி முன்னாடியே உட்காந்துக்க வேண்டியது. அப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம புதுசாக நிறைய கற்றுக்கலாம். அப்போ ரிட்டையர்மெண்ட்டையும் நம்ம பாசிட்டிவாக எடுக்க தெரியணும். இப்போ யாருக்காவது ஒரு ஆள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, டென்னிஸ் படிக்கணும், டென்னிஸ் கூட முடியாது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், அது நடக்காது. வயலின் கற்றுக்கணும், வீணை கற்றுக்கணும். சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம். அம்மா அப்பா விட்டுருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான பைசா இருந்திருக்காது. நம்ம படித்து வேலைக்கு போகும்போது மற்ற வீட்டில் வேறு சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இருக்கிற செலவெல்லாம் இருக்கிற பணம்லாம் அவங்களுக்கு செலவு பண்ணணும். அப்போ நம்மளோட ஆசையை நிறைவேறாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்போம். ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, கையில் பைசா இருக்குது, வீணை படிக்கணுமா, வயலின் படிக்கணுமா, மியூசிக் கற்றுக்கணுமா, சான்ஸ்கிரிட் படிக்கணுமா, சிலவங்களுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு ஆசை, வேதங்கள் படிக்கணும்னு ஆசை, உபநிஷத்துக்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, புதுசாக லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசை, தையல், எம்ப்ராய்ட்ரி, பெயிண்டிங்கு. ஃபாரின்லாம் இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 90 வயசில் கூட ஆளுங்க போய் புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிப்பாங்க. 90 வயசாச்சே, கழுடு கெட்ட அப்படின்லாம் தான் நம்ம ஊரில் சொல்கிறோம். உனக்கு என்னத்துக்கு இனிமேல் ஃப்ரெஞ்சு, நீ என்னத்தை படித்து கிழிக்க போகிற அப்படின்னு நம்ம பேசுவோம். அங்கே ஃபாரினில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 90 வயசுலேயும் ஒரு ஆள் ஆக்டிவாக இருந்தார்னா போய் அவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆசை இருந்ததோ அதெல்லாம் படித்து கற்றுக்குப்பார். அப்போ நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த பிரெயினில் இந்த நியூரோனல் கனெக்ஷன்பாங்க, இந்த நரம்பு செல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கும். அந்த கனெக்ஷன்லாம் மங்கி போகிறதுனால தான் நமக்கு இந்த மறதியெல்லாம் வருது. ஸோ இன்னும் புதுசாக ஏதாவது கற்றுக்கும்போது புது கனெக்ஷன்ஸ் உருவாகும். அப்போ இந்த ஒரு சைடு ஏதாவது கனெக்ஷன் விட்டு போச்சுன்னா கூட வேறு பல செல்ஸில் எல்லாம் புதுசாக கனெக்ஷன் உண்டாகும்போது நமக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸு, அல்ஷிமர்ஸு, இன்சோம்னியா, அந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் தடுக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டை நம்ம நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லை, அதாவது இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களை கூட நிறைய ஆஃபீஸில் வேலைக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக 9 மணிக்கு வந்து சைன் பண்ணணும், 5 மணிக்கு தான் போகணுன்னு இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்து அவங்களோட ஞானத்தை, அவங்களோட அறிவை நம்ம பயன்படுத்தலாம். இப்போது 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட சில சிபிஎஸ்சி ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாம் ரிட்டையர்டு பிரின்சிபல்ஸ் எல்லாம் சீனியர் பிரின்சிபல்ங்கிற ஒரு இதில் வச்சுப்பாங்க 65 வயசு வரைக்கும். எதுக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவோ அவங்களோட லைஃப்பில் எவ்வளவோ பசங்களை, பேரண்ட்ஸை, டீச்சர்ஸை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அப்போ அந்த அனுபவத்தினால் கிடைக்கிற அந்த அறிவினோட முதிர்ச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ நம்ம ஸ்கூலில் ஏதாவதெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பசங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு, சில சமயம் எங்கே இருக்கப்போ டீச்சர்ஸ்க்கெல்லாம் செக்ஸ் எஜுகேஷனை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கே வெக்கமாக இருக்கும். அடலசென்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே வெக்கமாக இருக்கும். அப்போ இந்த பெரியவங்களை வச்சு பேச வைக்கலாம். பசங்களுக்கும் ஃப்ரீயாக பேச முடியும், இவங்களுக்கும் ஒரு லெஜ்ஜை இல்லாமல் பேச முடியும். ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அதனால் ஸோ ஆஃபீஸில் ஆனாலும் சரி, ஸ்கூல்ஸில் ஆனாலும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் வயசாகிடுச்சின்னு சொல்லி, ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரேடியாக வீட்டுக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு ஏதாவது நல்ல சின்ன ஒரு போஸ்ட்டு கொடுத்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஆஃபீஸில் இருந்து வேலை செய்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி சம்பளம், அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம்.
ஓகே, அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது உடம்புக்கு தான் தளர்ச்சியே தவிர மனசுக்கு தளர்ச்சி கிடையாது அப்படின்னு தான் திருப்பி 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 சொல்கிறாரு. எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஹிஸ் மைண்ட் ஆக்டிவ் அட் 99, அதாவது அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறார். அதாவது டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட அப்பாவை பற்றி சொல்கிறாரு. அவர் 65வது வயசில் ஃப்ரெஞ்சு கற்றுக்க ஆரம்பித்தாராம். 70 வயசில் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாராம். 5 வருஷம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டார் பாருங்கள், 65லேருந்து 70 வரைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் 99வது வயசில் தான் மரணம் அடைகிறாரு. அப்போது அந்த 99வது வயசு வரைக்கும் அவரோட டாக்டர் ஜோசப் மர்ஃபிக்கு ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்கூலில் அவங்க அப்பா அந்த சிஸ்டரை அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கார். கடைசி வரைக்கும் மரணம் வர்ற வரைக்கும் 99 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். அப்போ இந்த 99 வயசில் அவர் 20 வயசில் அவர் மனசு எப்படி இருந்ததோ அவ்வளோ தூரம் யங்காக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார். தன்னோட சொந்த அப்பாவை பற்றி பேசுகிறார் அப்படி. ஓகே, அப்போ அது மட்டும் இல்லை, நிறைய உதாரணங்கள் கொடுக்குறாரு. வி நீட் அவர் சீனியர் சிட்டிசன் சொல்லி ஒரேடியாக ஒதுக்கி தள்ளாமல் அவங்களோட அறிவை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ, எந்தெந்த விதத்துலலாம் பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாக்ரட்டிஸ் எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய கிரேக்க மகா மேதை. அவர் 80வது வயசில் போய் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கிட்டாராம். மைக்கேல் ஏஞ்சலோங்கிறது பெரிய ஒரு பெயிண்டர், ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு பெயிண்டர். அவரோட பெஸ்ட்டு பெயிண்டிங், கேன்வாஸ் பெயிண்டிங் எப்போ பண்ணார்னா 80 வயசில் தான் பண்ணாராம். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதாவது 65லேருந்து 85 90 வயசு வரைக்கும் உங்களுக்கு மிடில் ஏஜுங்கிற விதத்தில் நிறைய புதுசாக கற்றுக்கலாம், புதுசாக சொசைட்டிக்கு செய்யலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செய்யலாம், நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்கிறதுனா செய்யலாம், எந்த விதத்துலையாவது அட்வைஸ் பண்ணுறதுனா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நல்லதாக வேலை செஞ்சோமோ அதில் கிடைக்கிற அனுபவத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு இவ்வளோ நாள் என்னென்ன செய்ய முடிஞ்சது, செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதுக்கெல்லாம் சில சமயம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சில சமயம் நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கூட இப்போ செய்யலாம். அப்போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோமோ கடைசி வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பாடம். அவர் டாக்டர் மர்ஃபி சொல்கிறது ரொம்ப பிரயோஜனப்படும். இது யங்ஸ்டர்ஸுக்கு இல்லாட்டினா கூட யங்ஸ்டர்ஸும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், ஒரு வழி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு ரிட்டையரான ஒரு அப்பா 65 வயசில் பையன்கிட்ட போய் கேட்குறாரு, டேய் நான் இப்போ ஒரு ட்ராயிங் கற்றுக்க போகிறேன், ட்ராயிங் கிளாஸில் என்னை கொண்டு போகிற வழியில் நீ ஆஃபீஸ் போகும்போது கேடு உனக்கு என்னத்துக்கு ட்ராயிங்கு, பேசாமல் போய் கிடப்போ அப்படின்னு அந்த மகன் சொல்லக்கூடாது. ஓகே, மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு என்னத்துக்கு நீ என்ன கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லாமல், அப்படியாப்பா ட்ராயிங் கற்றுக்கணுமா, சரி வாங்க நான் போய் கொண்டு போகும்போது விடுறேன், இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போங்கப்பா, இந்தாங்க பைசா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்தணும். அதுதான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களும் யூ ஆர் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறார். ஒண்டர்ஃபுல்னால் ஒவ்வொரு மனுஷனும் அதிசயத்தக்க மனுஷன். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்து மரண பயம் இல்லாமல், மரணம்ங்கிறது என்னோட உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மரணத்துக்கு அப்புறம் கூட நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. மற்ற உலகங்கள், ஒளி உலகம் இருக்குது, பித்ருலோகம் இருக்குது, இந்திரலோகம் இருக்குது, சந்திரலோகம் இருக்குது, ஏதாவது பல உலகங்கள் இருக்குது, ஏதாவது ஒன்று அங்கேயும் நமக்கு நிறைய வேலைகள் காத்துட்ருக்கு. அப்போ அங்கேயும் போய் நம்மளோட பயணத்தை தொடரலாம்
அப்போ இந்த பூமியில் இந்த வாழ்க்கை தான் கடைசி, இதோட கூட நம்ம அழிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அது சத்தியம் இல்லை. எது சத்தியம்? நம்ம உடம்புக்கு மட்டும்தான் வயசு ஆகுது, உடம்புக்கு தான் மரணம். நம்ம மனசுக்கோ நம்ம ஆத்மாவுக்கோ மரணமே இல்லை. அப்போ இப்போ உடம்பு மரணத்துக்கு அப்புறம் உடம்பு இறந்தது, நம்ம ஒரு ஆள் இறந்தான்னா அந்த உடம்புக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த உடம்பில் அந்த ஆத்மாவால் வசிக்க முடியாது. அதனால அந்த ஆத்மா அதை மனசையும் எடுத்துக்கிட்டு வெளியே போகுது, அவ்வளோதான். அதனால் மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நம்மளால் எந்தெந்த விதத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணி சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ இதில் லாஸ்ட்டு யூ ஆர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் ஜோசப் மர்ஃபி யூ ஆர் ஒண்டர்ஃபுல். ஏன்னா இந்த ஆழ்மனசின் அற்புத சக்திகள்னு இந்த ஒரு புக்கை எழுதுறதுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல புக்கு, சின்ன புக்காக இருந்தால் கூட நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பேஜ்லேயும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. 220 பேஜ், 220 பேஜும் 220 முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஜோசப் மர்ஃபி, தேங்க்யூ, யூ ஆர் ஒண்டர்ஃபுல். எனக்கு இவ்வளோ தூரம் இதை செய்ய சக்தியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. பொறுமையாக இது நாள் வரைக்கும் கேட்டு என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கும் நன்றி. நற்பவி.